வணக்கம். வைகரி சங்கமத்தின் அன்பு உறவுகளே, இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் காலை வணக்கத்துடன் வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியை பற்றி ஒரு அறிமுகம். 5:25க்கு நம்முடைய தளம் தொடங்கி 6:15க்குள் முடிவடைகிறது. 5 நபர்களுக்கு மட்டுமே வாய்ப்புகள் வழங்கப்படும். புதிய நபர்கள் யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தா ஏற்கனவே ஃபீட்பேக் கொடுத்துங்க, கொஞ்சம் ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிக்கோங்க. புதிய நபர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கிறது நம்மளுடைய கடமை. அதனால் அதை பயன்படுத்திக்க நம்புறேன். அது மட்டும் இல்லை, நம்ம தளத்துக்கு முடிந்தவரை நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஒரு நபரையாவது அறிமுகப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் இந்த சங்கமம் இன்னும் பெரிதளவுக்கு பெரிதாக வாய்ப்பாக இருக்கும். இந்த வாய்ப்பை நீங்கள் வழங்குவீர்கள் என்று நான் நம்புகிறேன். இன்றைய பயிற்சியாளர் பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தோடு நம்ம ஆரம்பிப்போம். இந்த வைகரி பொழுதுல நம்ம எல்லாரும் கூடியிருக்கிறது ஏதோ ஒரு நல்ல விஷயங்களை கத்துக்கணும், 4 பேருக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும்ன்ற ஒரு நோக்கத்தோடு நம்ம இணைஞ்சிருக்கோம். சரி, அப்படிப்பட்ட நாம இன்றைய ஆளுமை பத்தியே நம்ம தெரிஞ்சுக்கணும். இவர் பெயர் பார்த்தீங்க, இந்த ஆளுமை இவர் சென்னையில் திருநாவுக்கரசு திருமதி ராஜேஸ்வரி என்பதற்கு மகனாக செப்டம்பர் 5ஆம் தேதி 1953ஆம் ஆண்டு பிறந்தவர். இவர் பிகாம், MA வரலாறு, MA கிறிஸ்துவ ஆய்வுகள் பற்றியும் படித்திருக்கின்றார். டிப்ளமோ இன் ஜேர்னலிசம், டிப்ளமோ இன் ஃபிலிம் மேக்கிங் படித்துள்ளார். ஸோ கார்ப்பரேட் பயிற்சியாளராக இவர் நிறைய தளங்களில் பயிற்சியும் அளித்திருக்கிறார். இவருடைய மனைவி புவனா. இவர்கள் 4ஆம் தேதி மே மாதம் 1955 பிறந்திருக்கிறார். இவர்களுக்கு ஜனனி என்ற மகளும் இருக்கிறார். அவருக்கு திருமணம் நடைபெற்று கபில் என்பவரோடு திருமணம் நடைபெற்று நிக்கில் என்கிற பெயரும் இவருக்கு இருக்கிறார். சமூக பணியில் மிகவும் அக்கறையும் ஆர்வமும் கொண்டவர். பயிற்சி அளிப்பதில் ஆர்வம் கொண்டவர். வைகரி சங்கமத்தின் பார்வையாளராகவும் பயிற்சியாளர்களும் ஆகவும் பங்கேற்று வருகின்றார். இவருடைய விருதுகள் என்று பார்க்க போனால் டோஸ்ட் மாஸ்டர் அமைப்பில் வாழ்நாள் சாதனையாளர் விருதும், தேசபக்திக்கான பசுமை தூதுவர் குறும்படத்திற்கான பரிசும் பெற்றுள்ளார். இவர் குறும்படம் எடுப்பதிலும் இசை மற்றும் உப்பு இந்தி AI செயற்கை நுண்ணறிவு கற்றவர். கல்வராயன் மலைப்பகுதியில் பயிற்சியாளருக்கும் பணியாற்றி வருகின்றார். டோஸ்ட் மாஸ்டரில் சிறப்பாக தன் திறமை வெளிப்படுத்தியதற்காகவும் அத்திறமை உலகளவில் பேசப்பட்டதற்காகவும் அவருக்கு மில்டன் என்ற ஒரு அடைமொழியை அந்த டோஸ்ட் மாஸ்டர் மூலம் கொடுத்திருக்கிறது. அதனால்தான் அவர் மில்டன் ராஜசேகர் என்று அழைக்கப்படுகின்றார். இப்படிப்பட்ட சிறந்த ஆளுமையான இவரை வைகரி சங்கமத்தில் இன்றைய பயிற்சியாளராக அறிமுகப்படுத்துவதில் வைகரி சங்கமும் நானும் பெருமிதம் கொள்கிறோம். ராஜசேகர் சார், ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ், நீங்க பேசலாம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த நாளில் அடியனுக்கு வாய்ப்பு கொடுத்து பேச அழைத்ததற்கும் இந்த காப்பி பண்ண ரைட் கிளிக் பண்ணா காப்பி வர மாட்டேங்குது, வேற என்ன வருது? சரி, நான் ட்ரை பண்றேன். இந்த என்னை அறிமுகப்படுத்திய மேடத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன், என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கின்ற அனைவருக்கும் இதற்காக எஃபர்ட் எடுத்து செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ரமேஷ் சார் மற்றும் மேஜர் சார், லட்சுமணன் சார், அரவிந்த் சார், எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை வந்திருக்கின்ற மலேசியாவில் வந்திருக்கின்ற ஜானகி அம்மா மற்றும் தங்கம் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தலைப்பு நம்ம சங்கல்பம் சங்கமம் என்ற தலைப்பாக நம்ம வைத்திருக்கிறோம். இந்த வைகரி சங்கமத்தில் இந்த சங்கமம் எப்படி உருவாக்குறது என்றெல்லாம் நம்ம யோசிக்கிறோம். இந்த வள்ளலார் அவர்கள் கூறிய அந்த திருப்பலி எழுச்சியிலிருந்து ஒரு
முக்கியமான ஒரு வரிகளை இங்கே எடுத்து பேச விழைகிறேன். பொழுது விடிந்தது, உள்ளம் என் கமலம் பூத்தது, பொன்னொழி வீசி பொங்கியது என்றும் தொலைந்தது மாயை, மலர்ந்தது கமலம் என்ற திருப்பள்ளி எழுச்சி வள்ளலார் அவர்கள் கூறினார். இந்த அவருக்கு ரொம்ப பிடித்த ஒரு அங்கு சந்தித்திருக்கிறது என்று கூறுகிறது. நீதியின் சூரியனை வர்ணிக்கிறது. அந்த நீதியின் சூரியன் தான் இந்த நேரத்தில் நாம் வைகரி சங்கமத்தை சந்திக்கிறோம். ரிஷி முகூர்த்தம், பிரம்ம முகூர்த்தம் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர்கள் நான் படித்தவரை ரிஷி முகூர்த்தம் 3-4 அவர் பிரம்ம முகூர்த்தம் 4-5. இந்த நேரத்தில் என்ன நடக்கும், என்ன செய்தால், என்ன செய்தால் எது ஒன்றும் நடக்கும், என்ன நினைத்தால் நடக்கும் என்றுதான் நம்ம மத்திய பிரதேசத்தில் இருக்கின்ற இந்த அக்னிஹோத்திரிகள் கூப்பிடுகிறாங்க. இந்த போபால் விபத்து நடக்கும் போது அந்த ஊரில் இருக்கின்ற சுற்றி இருக்கின்ற அத்தனை இடங்களும் எரிந்த போது, அக்னிக்கு இரையாகும் போது அக்னிஹோத்திரிகள் இந்த இடம் மட்டும் எதுவும் ஆகவில்லை, சேதமாகவில்லை என்று நாம் வாசிக்கிறோம். அதற்கு காரணம் அந்த வைகரி சங்கமத்தில் அவர்கள் எழுந்து அவர்கள் தொடர்ந்து அந்த மந்திர ஜபத்தை அவர்கள் ஏறெடுத்ததனால்தான். விவிலியம் மீண்டும் கூறுகிறது, என்னை சிநேகிக்கிறவன், நீதிமொழிகள் 8:17 சொல்லுகிறது, என்னை சிநேகிக்கிறவன் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை தேடுங்கள் கண்டடையும் என்று சொன்னார் ஆண்டவர். நீதிமொழிகள் எழுதியவர் சாலமன், உலகத்திலேயே மிகப்பெரிய ஞானி என்று கூறப்படுபவர். அவர் கூறுகிறார், அவருடைய ரகசியம் என்னவென்று கூறுகிறார். அவருடைய ரகசியம் ஒன்றும் நமக்கு பரிச்சயமான வைகரி சங்கமம் தான். அந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று கேட்டால் அவர் சொல்லுகிறார், நீதிமான்கள் அதாவது ஒரு கடவுளுடைய தோழனாக ஆகும் என்று கூறுகிறார். சோ இது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். முதலில் இயேசு கிறிஸ்து அவர்கள் வரும்போது அவர்கள் எல்லாரும் சீடனாக தான் பார்த்தார். அப்புறம் சகோதரரை பார்த்தார். கடைசியில தான் அவரு சகோதரர், அதாவது ஒரு நண்பரா, தோழரை பார்த்தார். சோ அந்த தோழமை, அந்த ஐக்கியத்தை இந்த வைகரி சங்கம் அந்த அதிகாலை நேரம், விடிவு நேரம் நமக்கு தருகிறது என்று சொல்ல மட்டுமல்ல, ஐஸ்வர்யம், கனம், அப்புறம் நிலையான பொருள், நீதி எல்லாமே நமக்கு கிடைக்கிறது. எப்படி என்றால் இந்த வைகரி சங்கத்தின் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கிறது. சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த ஃபுட்பால் பற்றி, கால்பந்து விளையாட்டு நமக்கு பல பாடங்களை கற்றுத்தருகிறது. ஆப்பிரிக்காவினுடைய மேற்கு கரையில் உள்ள மிகச்சிறிய தீவியான அந்த தீவை பற்றி யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட கேப் வெர்டே என்ற இது ஒரு சின்ன தீவு இப்போது முன்னணியில் வந்துவிட்டது. மட்டும் அல்லாமல் மிகப்பெரிய ஜாம்பவான்களாக இருக்கின்ற அர்ஜென்டினாவோடு, அதுவும் மெஸ்ஸி அணியோடு போராடி ஏறக்குறைய வெற்றி பெறுகின்ற நிலையை சமீபத்தில் நாம் வாசிக்கிறோம், பார்க்கிறோம். இதற்கு அடிப்படையான காரணம் அவர்கள் கூறுகிறார்கள், தினமும் எழுந்து அதிகாலையில் எழுந்து பயிற்சி செய்வோம். அவர்கள் இருக்கின்ற இடம் சுற்றி கடல் இருக்கும், மலை இருக்கும், அதுவும் ஒரு மலைப்பாங்கான இடத்துல இருக்கும் இருப்பார்கள். அது என்ன நடந்தாலும், எது மழையா இருந்தாலும் சரி, வெயிலா இருந்தாலும் சரி, அவர்கள் பயிற்சி நிறுத்துவதே இல்லை என்று கூறுகிறார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் கேப் வெர்டே அவர்கள் நமக்கு வைகரி சங்கத்தை குறித்த ஒரு பாடத்தை நமக்கு அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். நிறைய பேர் எண்ணெய் சேர்த்துலாம் சொல்றேன், அலாரம் அடித்து வைத்ததுக்கும் அலாரத்தை அலாரம் எழுந்த பிறகு அலாரம் அடிக்கிறதுக்கும் நாம் அதை அடித்து விட்டு இது பண்ணுவோம். ஸோ அவர் இல்லாமல் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப் வெர்டே கூறுகிறார்கள். இந்த நேரத்தில் நம்முடைய மற்றும் இந்த மெஸ்ஸியை பற்றி ஒரு சின்ன தகவலும் கூறுகிறேன். அவர் விளையாடும் போது மிகவும் ஆரம்பத்தில் ஒரு நிறைய ஹார்மோன்ஸ், சரீரத்தில் இருக்கின்ற பல பிரச்சனைகள் அவருக்கு இருந்தது என்று கூறுகிறார்கள். அவர் அதை பற்றி கவலைப்படாமல், என்ன ஹார்மோன் இருந்தாலும் பரவாயில்லை, சற்று நீங்கள் உயரமாக இல்லை என்று சில பேர் கூறியிருக்கிறார்கள். ஆனால் அவர் எட்டி உயரம் மிக பெரிது. அந்த உயரத்தை அடைவது மிக பெரிய ஒரு விஷயம் என்று சொல்லலாம். ஒரு முறை ரொனால்டோவிடம் ஒரு பத்திரிகை நிருபருக்கு பேட்டி காண்கிறார். அப்போது ரொனால்டோ அந்த பத்திரிகை நிருபரிடம் கேட்கிறார், உங்களுக்கு யாரை பிடிக்கும், இந்த ஃபுட்பால் இந்த இதுல பிளேயர்ஸ்ல உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். அதுக்கு ரொனால்டோ பேட்டி கண்ட அந்த நிருபர், நான் உண்மையை சொல்லவா என்று கேட்கிறார். சொல்லுங்களையா, நீங்கள் சொல்ல வேண்டும் என்றுதான் விரும்புகிறேன், நீங்கள் சொன்னால் என்று தவறாக எல்லாம் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னார். அதற்கு சொன்னார், அவர் மெஸ்ஸி தான் ரொம்ப பிடிக்கும் என்று நிருபர் சொன்னார்.
அதற்கு பிறகு அந்த நிருபர் எழுதுகிறார், அதற்கு பிறகு ரொனால்டோ என்னிடம் பேசவே இல்லை என்று கூறுகிறார். இது வந்து ஒரு தகவலுக்காக கூறினேன். அதாவது வந்து எல்லாருக்கும், அதாவது இந்த நேற்று சற்று நாட்கள் முன்பு அரவிந்த் சார் லாஸ் ஆஃப் நேச்சர் என்ற ஒரு புத்தகத்தை பிரசன்ட் பண்ணாரு. அதுல வந்து லா ஆஃப் என்வி என்ற ஒரு கான்செப்ட் வரும். அதாவது அந்த லா ஆஃப் இர்ரேஷனாலிட்டி ஒரு கான்செப்ட் வரும். இந்த 2 லாஸ் தான், சட்டங்கள் தான் எனக்கு இந்த நேரத்தில் ஞாபகம் வந்தது. அப்போ அதாவது வந்து அவ்வளவு பெரிய ஒரு போஸ்ட்ல இருந்தாலும் இந்த லா ஆஃப் என்வி ஒர்க் பண்றது பார்க்கும்போது சற்று ஆச்சரியமாக இருந்தது. இந்த இந்த நேரத்தில் அந்த ஃபுட்பாலை பற்றி ஆரம்பித்து நடத்தி மிகவும் அருமையாக பல பேர் பல பாடுகளோடு பட்டிருந்தாலும் அந்த ஒரு மிக முக்கியமான ஒரு சிலர் வந்து அதுல வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்கவர்களாக இருக்கிறார்கள். நியமர் என்பதும் அதே போல ஈக்குவடர் என்ற ஒரு சின்ன நாடு, அதே போல நம்ம கேப்பரோட சொன்னோம் ஈக்குவடர், இவங்கள பல சின்ன குட்டி குட்டி நாடுகள், அவையெல்லாம் ஒரு 5 லட்சம் 6 லட்சம் கூட இருக்காது. அவையெல்லாம் கூட அந்த இந்த நேரத்தில் வந்து மிக அற்புதமாக வந்துவிட்டது. அதற்கு காரணம் என்னவென்றால் அவர்களும் தங்களுடைய திறமையை காட்டுகின்ற ஒரு அரிய வாய்ப்பு பெற்றிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் வந்து இந்த வைகரி சங்கம் தான் என்றால் மிக மிக அந்த நம்முடைய இந்த மிக முக்கியமான ஒரு நமக்கெல்லாம் நன்றாக தெரிந்த ஐபோன் கண்டுபிடித்த ஸ்டீவ் ஜாப்ஸ், அவர் பற்றி ஒரு முக்கியமான தகவல் ஒன்று கூற வருகிறேன். அவர் வந்து ஆப்பிள் இருந்து ஒரு கட்டத்தில் வெளியேற்றப்பட்டார். அவர் வெளியேற்றப்பட்ட பிறகு அவர் வந்து அவமானப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அவர் சாதாரணமாக அதை எடுத்துக்கொள்ளாமல் அவர் தன்னை மேம்படுத்திக் கொள்ள தனியாக ஒரு புது டீம் ஒன்று ஆரம்பித்து அந்த டீமில் அவர் செயல்பட்டார். அந்த டீமில் எப்படி செயல்பட்டார் என்றால் இதுவரை கண்டுபிடிக்காத ஒரு காரியங்கள், செய்ய முடியாத காரியங்கள், செயற்கரிய ஒரு காரியங்கள், அதுதான் ஐபோன் மற்ற அந்த கம்ப்யூட்டர் ஆகியவற்றையெல்லாம் கண்டுபிடித்த பிறகு அந்த மீண்டும் எந்த நிறுவனம் அவரை துரத்தி விட்டதோ அந்த நிறுவனத்திலேயே மறுபடியும் அழைத்தது. அதே நிறுவனத்தில் அவர் சென்று சாதித்தார். அதற்கு பிறகுதான் பல காரியங்களை செய்ய முடியும். அதாவது இந்த இடத்துல வந்து அவர் சொல்றாரு, என்னை எப்படி நீங்க எப்படி அந்த மனநிலை ஏற்படுத்துறீங்க, உங்களுக்கு எப்படி அந்த மனநிலை ஏற்பட்டது, எந்த நிறுவனம் உங்களை துரத்தி விட்டதோ அவங்களை அனுப்பிவிட்டதோ அவமானப்படுத்ததோ அதுல நீங்க எப்படி மறுபடியும் சேர்ந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதற்கு அவர் கூறினார், நான் ஒரு முக்கியமான புத்தகத்தை படித்திருக்கிறேன். என்னுடைய அதிகாரிகள் என்னுடைய பணிபுரிகள் அத்தனை பேருக்கும் என்ன நிறுத்தத்திற்கும் அந்த புத்தகத்தை கிஃப்டாக கொடுத்திருக்கிறேன். அது வந்து என்ன புத்தகம் என்று கேட்டார்கள். அதற்கு சொன்னார், அது இந்த இடத்துல சொல்லலாம், ஸ்டீவ் ஜாப்ஸுக்கும் ரஜினிகாந்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது என்று. அது என்னவென்றால் 2 பேருமே சொல்லியிருக்கிறார்கள், அவர்களை மாற்றிய புத்தகம், அவர்களை மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய புத்தகம் த ஆட்டோபயோகிராபி யோகி என்ற புத்தகம். அதில் தான் நான் கற்றுக்கொண்டேன் எப்படி ஒருவர் தன்னுடைய மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ் என்று பீட்டர் ட்ரக்கர் சொல்வார், அந்த அப்ஜெக்டிவ்ஸ் எப்படி செயலாற்ற வேண்டும் என்று இந்த யோகானந்த பரமசி யோகானந்த மூலமாக நான் கற்றுக்கொண்டேன் என்று கூறுகிறார். ஸோ அந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து இப்ப போனா என்ற மெடிடேஷன் அந்த ஒரு 4 வரிகள் தான் வரும், எல்லாருக்கும் தெரிந்திருக்கலாம். அது வந்து சாரி, ஃபர்கிவ் மீ அண்ட் தேங்க்யூ, ஐ லவ் யூ என்று கூறுகிறது. அதாவது 4 வார்த்தைகள் தான். இதை நான் மனதில் நினைத்துக்கொண்டு இந்த பரமசி யோகந்தர நினைத்துக்கொண்டு என்னுடைய காரியங்களை செய்வேன். அப்போது வந்து எந்த கன்சிஸ்டன்சி, எப்போதும் கான்சென்ட்ரேஷன், அப்புறம் வந்து கன்சிஸ்டன்சி, கோஆர்டினேஷன், இது 3 C's நான் இப்போதும் ஃபாலோ பண்ணுகிறேன். ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் பேசும்போதும் அவர்கள் மாணவர்களிடையே அவர் விளக்கினார். ஸோ இதற்கும் காரணம் அவரும் அதிகாலை எழுந்து கொள்ளக்கூடிய வணக்கத்தை உடையவர் தான் என்பதும் அவர்கிட்டமிருந்தும் நாம் கற்றுக்கொள்ளலாம். உலகை மாற்றிய தயாரிப்புகளை உருவாக்கிய விஞ்ஞானிகளும் ஞானிகளும் யோகிகளும் ரிஷிகளும் பயன்படுத்திய அந்த ரிஷி முகூர்த்தம், இந்த பிரம்ம முகூர்த்தத்தால் நாமும் எழுந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் வந்து இந்த கூட்டங்களில் பங்கேற்கிறோம் என்பது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம். என்னை பொறுத்தவரையிலும் பல சாதனைகளை நாம் இந்த வைகரி சங்கம் நம்முடைய இந்த தளத்தின் மூலமாக நான் பெற்றிருக்கிறேன். அதில் ஒன்று மிக முக்கியமான விஷயம் வந்து தொடர்ந்து நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் சில ஆண்டுகளாக. அப்போது வந்து நம்ம பண்றது, எனக்கு ஏதேனும் பிரச்சனை இருந்தால் தளத்தில் இருக்கின்ற சகோதரர்களிடம் சொல்லுவேன். அவர்கள் சொல்லும்போது அவர்கள் உடனே அவர்கள் வந்து கூட்டு பிரார்த்தனை மாதிரி ஏறெடுப்பார்கள். அதை ஏறெடுத்த பிறகு என்னுடைய பிரச்சனைகள் விரைவில் தீர்வதை நான் பார்த்துக்கிறேன். எனக்கு மட்டுமல்ல, குடும்பத்தில் மட்டுமல்ல, மற்றவர்களுடைய சில இஷ்யூஸ் கூட நான் சொல்லியிருக்கிறேன். அவையும் வந்து மிக அற்புதமான முறையில் இந்த தளத்தில் நடந்திருக்கிறது என்பது. இதற்குத்தான் சங்கல்பம், சங்கம் அண்ட்
இந்த நம்முடைய சங்கமம் என்று கூறலாம். இந்த அடிப்படையில் தான் நாம் பியூஜா சிங்கை பற்றி நாம் பார்க்கிறோம். 80 வயதான பியூஜா சிங் பஞ்சாப் டொரண்டோ ரன்னர் என்றார். அவர் 80 வயசு சரியா அத்லெட்டா இருந்தா ஓடி கொண்டிருந்தார். ஆனால் முறைப்படி ஓடவில்லை என்பது கண்டுபிடித்தார். யார் கண்டுபிடித்தார்? பியூஜா சிங் அவருடைய அந்த இஷ்யூ கண்டுபிடிச்சது யாருன்னா அவருடைய குரு. அவர் தெளிவு குருவின் திருமேனி கண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் என்று சொல்வது போல பியூஜா சிங் மிக அற்புதமான முறையில் அவரை வழி நடத்தியவர். யாரேனும் ஒரு கோச் தான் நம்ம வழி நடத்தணும் அப்படின்றது பியூஜா சிங் தெரிந்து கொண்டு அவர் 82 இயர்ஸ் லண்டன்ல இருக்காரு. அந்த நேரத்துல அவருடைய துணைவியாரை இழந்தவர். அப்புறம் அவருக்கு செய்வதற்கு என்ன செய்வது என்றும் தெரியவில்லை. அப்போ அதாவது 2 விதமான நாட்களில் மனிதன் பிறக்கிறான் என்று கூறுகிறார்கள். ஒன்று அவன் எப்போது அவன் முதலில் பிறந்த நாளில் பிறக்கிறான். அடுத்தது அவன் பிறக்குவது எப்போது என்றால் தன்னுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் தெரிந்து கொள்ளும் போது அவன் பிறக்கிறான் என்று கூறுகிறார்கள். அந்த பர்பஸ் ஆஃப் தெரிந்து கொண்டார். அந்த குருவை பார்த்த பிறகு அதற்கு பிறகு லண்டன் மராத்தானில் கடைசியில் ஓடுகிறார். அந்த ஏஜ் ஆஃப் 100 அவர் மிகப்பெரிய ஒரு சாதனையை படைத்தார். ஓடி உழைக்கணும் அப்படின்னு நாம் கேட்கிறோம். அவர் இந்த ரன்லோலா ரன் என்ற ஒரு படம் இருக்கும். அந்த நாள் அந்த படத்தை ஒட்டித்தான் வந்தது என்று கூறுகிறார்கள். அந்த அளவில் அந்த பியூஜா சிங் மிக அற்புதமான அந்த பயிற்சி தளத்தில் அவர் பயிற்சியை பெற்று தன்னுடைய வாழ்நாளில் அவர் மிகப்பெரிய ஒரு சாதனைகளை செய்திருக்கிறார். இந்த பாரதியார் சொன்னது போல விசுவிரு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன், நசையறு மனம் கேட்டேன், நித்த நவமனை சுடர் தரும் உயிர் கேட்டேன் என்ற அளவில் தன்னை மேம்படுத்திக் கொண்டிருக்கிறார். நாம் சற்று முன்பு நம்ம பார்த்த நம்முடைய இந்த ஃபுட்பால் அனுபவங்கள் அவர் பற்றி கேப் வர்டா போன்ற காரியங்களை நாம் பார்த்தோம். அதில் நாம் பார்த்தது மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் அந்த நமக்கு கன்சிஸ்டன்சி. ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்தில் முதலில் நாம் சங்கல்பம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது சரியான ஒரு டீமோடு இணைய வேண்டும். அதற்கு பிறகு சங்கமத்தில் அதாவது இதை ஒரு வெற்றிகரமான முறையில் நாம் நடத்த வேண்டும். அதற்கு ஒரு இணை நமக்கு சேர்வதற்குரிய ஒரு கருவியை நம்மிடம் இருக்க வேண்டும். சங்கம் என்பது மனதின் சக்தி, சங்கம் என்பது கூட்டு சக்தி, சங்கம் என்பது கூட்டு சக்தி, சங்கம் என்பது மகாசக்தி. அதாவது மனதின் சக்தி சங்கல்பம் என்பது வினை திட்பம் என்று சொல்லலாம். வினை திட்பம் மனத்திட்பம் மற்றையெல்லாம் பிற என்று சொல்லலாம். சங்கம் என்பது தங்கம் காணாததை சங்கம் செய்யும் என்று கூறுகிறார். சங்கம் என்பது அதே போல சங்கல்பம் என்பது ஈடுபாடு என்று சொன்னால், சங்கம் என்பது செயல்பாடு, சங்கம் என்பது ஒருமைப்பாடு என்று கூறலாம். இந்த நேரத்தில் நம்முடைய உள்ளத்தை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள நாம் இந்த கான்செப்டை இந்த இடத்துல இப்படி புரிந்துகிறேன். சங்கல்பம் என்பது இருக்கிறவன் நான் முடிப்பேன் என்று தனியாக இண்டிவிஜுவல் அவன் மனதில் உறுதி வேண்டும், வாக்கிலே இனிமை வேண்டும் என்று பாரதி சொன்னானே, அந்த உறுதியை அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். சங்கல்பம் சொல்லுகிறவர்கள் மனதில் உறுதி வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருப்பவர்கள், வெளித்திட்டு மனத்திற்கு மற்ற பெற என்பது. சங்கம் என்பது நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு டீம் ஒர்க், அந்த கூட்டு சக்தியாக இயங்குகிறார்கள். சங்கம் என்பது முடியாதது முடியும், வாட் இஸ் இம்பாசிபிள் இஸ் பாசிபிள் என்பதை தீர்மானிக்கின்ற ஒரு கருவியாக சங்கமம் இருக்கிறது என்று நாம் சொல்லலாம். அந்த அளவில் மிக அற்புதமான நாம் ஸ்டீவ் ஜாப்ஸை பார்த்தோம், பியூஜா சிங்கை பார்த்தோம். திருவாசகத்தில் நம்முடைய மாணிக்கவாசகரும் சங்கமத்தை பற்றி கூறுகிறார். அவர் கூறுவது தாவர சங்கமம். புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவரால் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள். அந்த தாவர சங்கமத்தை என்ற கருத்தை இந்த இடத்தில் வலியுறுத்துகிறார். நதிகள் எங்கே போகிறது? கடலை தேடி என்று நாம் கேட்டிருக்கிறோம். அந்த நதிகள் சேருகின்ற இடம்தான் நதிகளுடைய சங்கமம். இந்த இடத்தில் எப்படி சொல்லலாம் என்றால், நான் ஒரு நதியாக இருக்கிறேன், நீங்கள் ஒரு நதியாக இருக்கிறீர்கள் என்றால் நாம் இருவரும் இணைகிறோமே.
இதுதான் நதிகளின் சங்கமம் என்று சொல்லலாம். திரிவேணி சங்கமத்தை உதாரணமாக சொல்லுகிறார்கள். அதே போல நாம் பல நதிகள் சேருகின்ற இடம் சேருகின்ற இடத்தை அந்த நதிகளின் சங்கமம் என்று கூறுகிறோம். அதே போலத்தான் பல மனிதர்கள் ஒன்று சேர்கின்ற இடத்தை தான் இந்த இடத்தில் நாம் வராக நதி கரை ஓரம் என்ற ஒரு பாடலையே நம்முடைய பாடல் நமக்கு நினைவு இருக்கலாம். ஸோ இந்த நதிகள் எல்லாம் என்ன செய்கிறது, நமக்கு என்ன டீச் பண்ணுகிறது என்றால் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் கடைசியில் தன்னுடைய இறுதியாக ஒரு சிறப்பான ஒரு இடத்தில் பல நதிகள் பல இடங்களில் தோன்றினாலும் அவர்கள் சேருகின்ற இடம் ஒரு கடல் என்பதுதான். அதே போல பல இடங்களில் நாம் இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல காலையில அதிகாலத்தை சேர்க்கிறோம். இந்த இடத்துல இந்த சங்கமம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக நமக்கு வாழ்நாளில் நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தருகின்ற ஒரு சக்தியாக நம்மை மாற்றும் என்றால் அது மிக. சமீபத்தில் டெல்லியில் நடந்த ஒரு அருமையான ஒரு காரியம். அது என்ன நடந்ததுன்னா ஏஐ மாநாடு நடந்தது. அந்த ஏஐ மாநாடு உலகம் பூரா இருந்த சுந்தர் பிச்சை போன்றவர்கள் பலரும் அந்த இடத்தில் கலந்து கொண்டார்கள். அது மட்டுமல்ல, அதில் ஒரு சந்தோஷமான விஷயம், நம்முடைய தளத்தில் இதுக்கு முன்னால் நமக்கு உதவி செய்து கொண்டிருந்த ஏஐ பற்றி அவர் பேசினார். நான் டெல்டாவில் நானும் அருணகிரி சாரும் அவரை அழைத்து டெல்டாவில் பேச வைத்திருக்கிறோம். அவர் அவர் பேர் கதிர்வேல் ஐயா என்று பேர். அவர் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டார் என்று அறிகிறேன். அது போல மாநாடுகள் சென்னையிலும் நடக்க வேண்டும். அந்த போல விஞ்ஞான தொழில்நுட்ப மாநாடுகளையும் நம்மால் நடத்த முடியும். அதையும் வைகரி சங்கம் நடத்த வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லலாம். சங்கமம் என்ற இந்த இடத்தில் 3 காரியங்களை சொல்லலாம். ஒன்று கம்யூனிட்டி, இரண்டாவது கம்யூனியன், மூன்றாவது கன்வர்ஜென்ஸ் என்று சொல்லலாம். இந்த 3ம் நடந்தது அந்த ஏஐ மாநாட்டில் நடந்தது. அந்த மாநாட்டில் நடந்த அந்த காரியத்தை நினைத்து அந்த சகோதரர்கள் அனைவரும் மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை கதிர்வேலையா தெரிவித்தார். அதே போன்ற காரியங்கள் நமக்கும் நம்முடைய வைகரி சங்கம் மூலமாக பல காரியங்களை செய்ய வாய்ப்பு இருக்கிறது. என்ன இந்த தளத்தில் விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள், அறிஞர்கள் இருக்கிறார்கள், பலரும் இருக்கிறார்கள் என்று நம்ம எந்த அளவுல நம்ம நினைக்கலாம் அப்படின்னு சொல்ல போனா, நம்ம இந்த மத்திய இவர் சொல்றது போல இன்ஃபினிட்டிசம் பற்றி அந்த பாடல் வருமே, லீட் மீ ஹையர், லீட் மீ டீப்பர், லீட் மீ பியாண்ட் என்ற அளவில் நாம் மிக உன்னதமான நிலையில் ஒரு மேலான ஒரு கருத்தோடு நாம் ஒரு மேலான ஒரு நிலைக்கு நாம் செல்ல முடியும். அந்த மேலான நிலைக்கு இறை சக்தி, நம்முடைய பிரபஞ்ச சக்தி அழைத்து செல்லும் என்று சொல்லலாம். எபிக்ஸ், ராமாயணம் என்ற காரியங்கள், இது போன்ற பல காவியங்கள் நாம் படித்திருக்கிறோம். அதிலும் நாம் படிக்கும் போது என்ன நாம் புரிந்து கொள்கிறோம் என்றால், நம்முடைய ராமருக்கு விஸ்வாமித்திரர் உபதேசம் செய்கிறார். இந்த அவருடைய விஸ்வாமித்திரருக்கு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இருந்தது. அசுரர்கள் அப்புறம் மற்ற சில பேருடைய அவருடைய அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருந்ததை தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தால் அவர் என்ன செய்தார் என்றால், ராமரை லட்சுமணியை அழைத்து தசரரிடம் அழைத்து சென்று அவர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்தார். எதில் பயிற்சி? மந்திர தியானத்தை கொடுத்தார் ஃபர்ஸ்ட். அப்புறம் அவர்களுக்கு அதிகாலை எழுந்து அந்த நேரத்தில் அந்த அவர் சங்கல்பத்தை அவர்களுக்கு சொல்லி அந்த கூட்டுறவாக சங்கத்தை அந்த அவர்களுக்குள் இருக்கிற இந்த 3 பேர் தான் சங்கம் தான் அவர்களை ஏற்படுத்தி அவர்களிடம் இந்த காயத்ரி மந்திரத்தை அறிமுகப்படுத்தினார். அப்புறம் பாலா என்ற மந்திரத்தை அறிமுகப்படுத்தினார். இவையெல்லாம் கற்று அதற்கு அவர்கள் தேர்ந்த பிறகு அவர்கள் யாரால் எதிர்க்க வேண்டுமோ அவர்களை எதிர்க்க அவர்களுக்கு ராமருக்கு ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் என்று சொல். அந்த நேரத்தில் அவரே பிசிக்கலாக அவர்களை ட்ரெயினாக மட்டுமல்லாமல் மந்திரத்திலும் அவர்கள் ட்ரைனிங் கொடுத்தார். விடன் நகுலும் மேவினும் மெய்ப்பாகனின் நீளும் கடனில் இருக்க போவது கான் என்று சொல்லக்கூடிய நம்முடைய அருமையான உமாதேவி சிவம் எழுதிய ஒரு குறள் இந்த இடத்துல ஞாபகம் வருகிறது. மந்திரத்தை பற்றி உச்சாடனம் செய்யும் போது சரியான முறையில் உச்சாரணம் செய்தால் அவன் என்ன செய்வான் என்றால், அந்த மந்திர சொல்லுகின்றவன் எங்கோ இருப்பான். அதாவது ஒரு பிரச்சனை வரும் முன்னால் அவன் பாம்பை பாம்பு விஷம் கொடுத்து எங்கேயோ ஒரு இடத்தில் தவித்துக் கொண்டிருக்கிறான். அவன் இறக்கக்கூடாது, அவனை காப்பாற்ற வேண்டும். இவன் வேறொரு ஒரு கிராமத்தில் இருந்தால் அவனுக்கு தகவல் சென்றவுடன் அங்கிருந்து இவன் தன்னை கீரி போன்று நினைத்துக் கொள்வான் என்று சொல்கிறார் உமாதேவி சிவம். நினைத்துக்கொண்டு அங்கிருந்து ஒரு செய்கின்ற தியானம் என்ன ஆகும் என்றால், இந்த கொஞ்ச நேரமாக அவனுடைய தன்னை கீரி போல மாற்றிருக்க அந்த விஷத்தை அப்படியே அவர்கள் நீக்கிவிட்டு அவரை புது மனிதனாக மாற்றி விடுவார்கள்.
ஸோ இப்படி ஒரு மாற்றுகின்ற ஒரு அந்த வல்லமை மந்திர தியானத்தில் உண்டு. இதையெல்லாம் ராமாயணம் போன்ற மகாபாரதம் போன்ற காவியங்கள் நமக்கு கற்றுத்தருகின்றன. அர்ஜுனருக்கும் கிருஷ்ணருக்கு ஒரு முக்கியமான ஒரு ஒரு சாப்டர் தியான யோகம் என்று சொல்லலாம். ஸோ அது அதுல நிறைய ரகசியங்களை அதில் கீதையிலும் பகவத்கீதையிலும் சொல்லி இருக்கிறார் என்றால் அது நமக்கு அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் பலதும் இருக்கிறது. முக்கியமான ரகசியம் என்னவென்றால் நம்முடைய புறம்பான மனுஷன் என்று நம்முடன் ஒரு உண்டு. அதே போல அகம் சார்ந்த மனுஷன் என்று நம்முடைய உண்டு. இந்த அகம் சார்ந்த மனுஷனுக்கும் புறம் சார்ந்த மனிதனுக்கும் இருக்கின்ற அந்த போராட்டம், அதைத்தான் நாம் எப்போதும் நாம் சந்திக்க வேண்டும். அதை சந்திக்கும் போது நாம் ஒரு ஒரு உணர்வு நமக்கு இருக்கிறது, உறவு நமக்கு இருக்கிறது, இந்த உயிர்ப்பு நமக்கு இருக்கிறது. இது நமக்கு ஒரு நம்முடைய இயக்க சக்தியை நமக்கு ஏற்படுத்துகிறது. பிறகு ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்துக்கு, அதாவது உணர்வு என்பது நமக்கு சங்கல்பம் என்று சொல்லலாம். அதே போல அந்த உறவு என்பது சங்கம் என்று சொல்லலாம். உயிர்ப்பு என்பது நம்மளுடைய சங்கம் என்று சொல்லலாம். இந்த உணர்வு என்பது ஒரு சக்தி, உணர்வு என்பது ஒரு மொழி, உணர்வு என்பது ஒரு நம்முடைய ஞானத்தின் வாசலை ஒரு அழைத்து செல்கின்ற காரியம். இந்த உணர்வு என்பது ஒளி என்று சொல்லலாம். அந்த உணர்வு என்பது ஒளித்தான் நாம் பற்றி கொண்டு உணர்வுடையாருக்கே உலகம் தோன்றும் என்றார் திருமூலர். அந்த உணர்வு நமக்கு இருக்கு, அந்த அத்தகைய உணர்வு இருக்க வேண்டும். அதாவது பாசிட்டிவ் மைண்ட் செட் நமக்கு தெரியும், நெகட்டிவ் மைண்ட் செட் தெரியும். இது தவிர திருமூலர் சொல்லுகின்ற ஒரு மைண்ட் செட் என்ன, சமநிலை. ஏன்னா எல்லா சமயத்திலையும் பாசிட்டிவாக இருக்க முடியாது, எல்லா சமயத்திலையும் நெகட்டிவாக இருக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த கேப்பரடாவோட அந்த மெஸ்ஸி போராடி கொண்டிருந்த அர்ஜென்டினாவில் அந்த ஆல்மோஸ்ட் தோற்றுவிட்ட நிலையில் இருந்தது. இரண்டு கோல்கள் சமநிலையில் இருந்தார்கள் ஏறக்குறைய. அப்ப பெனல்டி அந்த கூடுதல் நேரம் கொடுத்த பிறகு அந்த நேரத்தில் இவர் போட்ட கோலா அல்ல, இந்த அர்ஜென்டினா போட்ட கோலா அல்ல, அவர்கள் செய்த ஒரு சிறு பிழையால் அவர் அர்ஜென்டினா வெற்றி பெற்றது. அதற்கு ஒரே ஒரு அடிப்படை காரணம், அவர்கள் தன்னை மிக முக்கியமாக தன்னை பக்குவப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். வலம்புரியான் அவர்கள் எழுதும் போது தன்னுடைய தொடர்ந்து அதிகாலையில் எழுதி கொண்டிருப்பார். அப்போது சொல்லுகிறார், நான் எழுதி கொண்டிருக்கிறேன் நினைத்தேன், ஆனா சொல்ல போனால் என்னை ஏதோ ஒரு சக்தி என்னை இயக்குகிறது. அந்த இயக்குகிற சக்தி தான் என்னை இந்த நேரத்தில் அந்த நேரத்தில் அது எழுதுகிறது என்று சொல்கிறார். அதற்கு காரணம் அந்த உணர்வு. அதாவது இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இது ஒரு ஹையஸ்ட் ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். அதாவது உள்ளான மனுஷன் உள்ளொளி ஓங்க உயிரொளி ஓங்க வெள்ளொளி காட்டும் அப்படி சொல்றாரு நம்ம வள்ளலார். அந்த உணர்வை, அந்த ஏறாநிலசி ஏற்று மேலும் என்ற அந்த உணர்வை நாம் பெற வேண்டும் என்பதைத்தான் அந்த உணர்வு கூறுகிறது. உறவு என்பது நமக்கு ஒரு இணைப்பு, உறவு என்பது ஒரு பாலம், உறவு என்பது ஒரு பயணம், உறவு என்பது ஒரு வாழ்வியலை நமக்கு கற்றுத்தருகிறது. உறவு வாழ்வியல் நடத்துகிறது என்று சொல்லலாம். உறவு என்பது ஒரு நம்பிக்கை, உறவு ஒரு பகிர்வு, உறவு என்பது ஒரு வளர்ச்சி. இந்த வளர்ச்சி தான் நம்ம இந்த இடத்தில் நம்மை சேர்த்து இருக்கிறது. அதே போல உயிர்ப்பு என்பது என்று சொல்ல போனால், உயிர்ப்பு என்பது நம்ம ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம், உடைந்து போன நிலையில் நாம் இருக்கலாம், சொல்ல போனால் இறந்த ஒரு நிலையை நாம் ஒரு கடைசி நிலையில் நாம் இருக்கலாம். அந்த நேரத்துல நாம் ஒரு வளர்ச்சி மலர்ச்சி தொடர்ச்சி நோக்கி நாம் செல்கிறோம். உள்ள அளவில் நாம் இருக்கிறோம் என்றால் அப்படிதான் செய்ய முடியும். அப்போது நடக்கின்ற ஒரு காரியம்தான் இந்த உயிர்ப்பு என்று சொல்லலாம். இந்த உயிர்ப்பு என்பது நமக்கு ஒரு எழுதல், அதாவது ஒண்ணுமே இல்லாத சமயத்துல நமக்கு எழுந்து நின்று நம்ம செய்ய முடியும், நம்மளால நடக்க முடியும் அப்படின்னு சொல்றதுதான். அதாவது நெப்போலியன் எல்லா கடைசியில் பல போர்கள் தோற்றுவிட்டாலும் எல்பாவிலிருந்து அவர் எல்பாவுக்கு அழைத்து சென்று விட்டார்கள். அங்கிருந்து தப்பி வந்து விட்டார். இப்போது நெப்போலியனை கைதியாகத்தான் அழைத்து வர சொல்லியிருக்கிறார்கள். யார் அவரை அழைத்து வர செய்தார்கள் யார் என்றால், அழைத்து வர சொன்னார்கள் அப்போது லூயி 18 என்ற ஒரு யூரோப் இருக்கின்ற அந்த மன்னர்களை சேர்ந்து லூயி 18 என்ற ஒருத்தரை மன்னரை போட்டாங்க. அவர் இவர் நெப்போலியன் படைகளிலே அனுப்பியிருக்கிறார், நெப்போலியனை பிடித்து வர. அவர்கள் வந்த பிறகு நெப்போலியன் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறார். என்ன கேட்கிறார் என்றால், நீங்கள் உங்களுடைய மன்னரை நீங்கள் கைது செய்ய வந்திருக்கீங்களா என்ற போல ஒரு கேள்வி கேட்கிறார். உங்கள் மன்னர் நான் வந்திருக்கிறேன் என்றுதான் சொல்கிறார். ஆக்சுவலா சொல்ல போனா அந்த இடத்துல ஒரு கைதியாக இருக்கிறார். ஆனால் அந்த இடத்துல அவர் சொல்லுகின்ற வார்த்தை மன்னர் என்று சொன்னவுடன் அங்க இருக்கின்ற அத்தனை பேரும் அவருடைய கீழே விழுந்து அவரை வணங்கி அவரை மன்னராக மாற்றி விட்டார்கள். இதுதான் தோழர்களே அந்த
எந்த உணர்வை அவர்கள் உள்ளத்தில் ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதும், எந்த உறவை அவர்கள் அவரோடு வைத்திருக்கிறார் என்பதும் மிக முக்கியமாக இந்த இடத்தில் நாம் புரிகிறது. எந்த உணர்வு என்றால், யாரும் எந்த எதிரியும் வந்து இப்போது ஒரு ஒரு மன்னர் இருக்கிறார் என்றால் அவருக்கு எதிரிகள் யாரும் மன்னரை பாராட்ட மாட்டார். எதிரியை யாரும் பாராட்ட மாட்டார். எப்போது எதிரி சொல்ல போனால் வெலிங்டன். அவர்தான் கடைசியில் வாட்டர்லூ ஜெயித்தார். எப்போது தோல்வியடைந்தார். அந்த நேரத்திலும் பாராட்டுகிறார் வெலிங்டன். அந்த எதிரியினுடைய அண்டர் எஸ்டிமேட் பண்ணாமல் கரெக்டான எஸ்டிமேட் பண்றதுதான் அவருடைய உணர்வு. அதாவது வந்து பாசிட்டிவ் சமநிலையில் இருந்து அவர் பேசுகிறார். என்ன சொல்கிறார் என்றால் வெலிங்டன், நெப்போலியன் இந்த போர்க்களத்தில் இருந்தால் அவர் ஒரு மனிதர், ஆனால் அவர் வந்து 40,000 பேருக்கு ஈக்குவல் என்று கூறுகிறார். அந்த காரணம் அவர் வந்து அது ஆத்மார்த்தமாக அந்த சோல்ஜர்ஸோட அந்த ஏற்படுத்தி கொண்ட அந்த உறவு என்று சொல்லலாம். அவர் ஏற்படுத்திய அந்த உணர்வு சொல்லலாம். அவர் இருந்த வரை அந்த உணர்வை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டார். அந்த உணர்வு தான் நமக்கு வந்து திருமூலரும் சொல்லும் உணர்வுடையாருக்கு உலகம் தோன்றும். உலகம் என்றால் புதிய உலகம், சாதாரண உலகம் அல்ல. அந்த உலகத்தை நாம் வந்து பெற வேண்டும், அந்த உலகத்தை நாம் அடைய வேண்டும். அந்த உணர்வு என்பது ஒரு சக்தி என்று சொன்னோம். அந்த உணர்வு என்பது சக்தியை நாம் பெறுவதற்கு நம்மை இந்த நேரத்தில் அர்ப்பணித்துக் கொள்ள அருமையான ஒரு வழிகாட்டுதல் தருகிறது யார் என்றால் சுவாமி விவேகானந்தர் அவர்கள். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் இங்கிருந்து இந்தியாவில் பல போராட்டங்களுக்கு பிறகுதான் அந்த சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சென்றார் அமெரிக்காவுக்கு. அப்போது அவர் சொன்ன ஒரு மிக முக்கியமான ஒரு மந்திர வார்த்தை என்னவென்று சொன்னால், அரைஸ் அவேக் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச்ட் என்று சொன்னார். இது வந்து ரொம்ப, அதாவது அவரை பற்றியும் நாம் பேசியிருக்கிறோம், அறிவோம். இந்த தியானத்துடைய அருமையை அவருடைய பிராக்டிக்கலா அவர் லைஃப்ல வந்து நிறைய இடங்கள்ல இந்த இப்ப சொன்ன அந்த வார்த்தை அவருடைய லைஃப்ல நடந்தது தான். அவர் இறங்குகிறார் அமெரிக்கால. இறங்கு பிறகு திடீரென்று பார்த்தால் அவருடைய பாஸ்போர்ட் உட்பட விசா மற்ற பல காரியங்களை எடுத்து வந்திருக்கிறார் அல்லவா. அவை எல்லாம் எதுவுமே திடீரென்று அவருக்கு கிடைக்கவில்லை. ஏனென்றால் எங்கேயோ காணாமல் போய்விட்டது. சற்று நேரம் மனக்கிலேசம் இருந்தாலும் எதிரே இருக்கின்ற உட்கார்ந்து இந்த இடத்தில் இருக்கின்ற அந்த பார்க்குக்கு செல்கிறார். அந்த பார்க்குக்கு சென்று அவர் தன்னை சங்கல்பம் செய்கிறார். இந்த இடத்தில் நான் வந்த காரியத்தை எதுவோ, என்னுடைய குருவான ராமகிருஷ்ண பரமசர் அனுப்பிய காரியம் எதுவோ, இங்கிருந்து அனுப்பப்பட்ட அத்தனை காரியத்தையும் நான் வந்து செய்வேன் என்று சொல்றார். தன்னுடைய உள்ளத்தில் அந்த சங்கம், அதாவது யாரோட இணைந்து இருக்கிறார்களோ, யாரோடு பேச இருக்கிறாரோ சிகாகோவில், அதை நினைத்துக் கொள்கிறார். அங்கு பேசுவதை போல கற்பனை செய்கிறார். இவ்வளவும் பார்க்க தியானம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் ஒரு பெண்மணி வருகிறார்கள். அவர்கள், ஐயா நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள், தியானம் செய்து போல இந்தியாவில் வருகிறீர்கள் போல என்று கேட்கிறார்கள். ஆமாம் என்று தன்னுடைய பற்றி தகவல் கூறுகிறார். என்ன சொல்ல அவர் சப்போஸ் அந்த பாஸ்போர்ட் எல்லாம் மிஸ் ஆகல கூட அவர் வந்து தேடி கண்டுபிடிச்சிருக்கணும். அந்த நேரத்துல வந்து கஷ்டம் அவருக்கு. ஆனா அந்த சிகாகோ நடத்துகின்ற அந்த லீடர் அவரே அந்த இடத்துல வந்து அவரை விவேகானந்தரிடம் கேட்பது, அதுதான் பிரபஞ்சத்துடைய மாபெரும் சக்தி. அதுதான் சங்கமம் என்று கூறலாம். அந்த பிரபஞ்சத்துடைய சக்தி வந்து பாரதியார் சொன்னது போல, அது வந்து என்ன சொல்றார் பாரதியார் வந்து, உள்ளத்தில் ஒளி உண்டாயின் வாக்கிலே ஒளி உண்டாகும், வெள்ளத்தின் பெருக்கும் கலை பெருக்கும் கவி பெருக்கும் மேயுமாயின், பள்ளத்தில் விழுந்திருக்கும் குருடெல்லாம் விழி பெற்று பதவி கொள்வர், தெல்லுற்ற தமிழ் சுவை கண்டார் இங்கு அமருக்கு என கண்டார் சொன்னது போல, இந்த அரைஸ் அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் நம்முடைய வாழ்க்கையில் பங்கேற்க, நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வியலாக மாற்ற நமக்கு இந்த வைகரி சமூகம் உதவும். இதை ஒட்டி ஏசையா என்ற இஸ்ரேல் நாட்டு கவிஞர் சொல்கிறான், அரைஸ் ஷைன் till the arise shine and glory of the God will come என்று கூறுகிறார். அந்த இறைவனுடைய சக்தி, இறைவனுடைய மகிமையை நாம் காண, பிரபஞ்சத்தின் சக்தியோடு நாம் இணைவதும், தனி மனிதனாக இருக்கின்ற பலரும் இருக்கின்ற கூட்டு சக்தியாக மாற்றுவது சங்கமும். அதற்கு நமக்கு தேவை சங்கல்பம். அதற்கு சங்கம் என்ற அந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த வார்த்தைகளை, இந்த கருத்தை சொல்ல வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் மிக முக்கியமாக இந்த பிபிடி போன்ற காரியங்களுக்கு உதவி செய்ய நம்முடைய நண்பர், மிக முக்கியமான நண்பர் முத்துலட்சுமி மற்றும் இதையெல்லாம் ஹெல்ப் பண்ணி உதவி செய்கின்ற அருணகிரி சார் மற்றும் ரமேஷ் சார், எல்லோருக்கும் நம்முடைய தளத்தை நடத்தி இருக்கின்ற நம்முடைய சகோதரிக்கும் என்னுடைய சுமதி மேடத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் வாழ்க வாழ்க என்று சொல்லி இந்த நேரத்தில்
எவ்ரிடே இன் எவ்ரி வே ஐ எம் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர் என்ற சில்வா மந்திரத்தை சொல்லி, சில்வா மைண்ட் கண்ட்ரோல் அடிக்கடி சொல்வது எவ்ரிடே இன் எவ்ரி வே ஐ எம் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர் சொல்லி அந்த சின்முதிரை என்று நாம் அறிவோம். அவர்கள் சொல்கிறார் சில்வா மைண்ட் கண்ட்ரோல்ல சொல்றது முக்கியமான முதிரை வந்து 3 ஃபிங்கர் சின்முதிரையோடு இந்த முறையில் சேர்த்துக்கொள்ள வேண்டிய சொல்கிறார்கள். இது 3 ஃபிங்கர் என்று இது முயற்சி செய்யலாம். இது சின்ன விஷயம் தான். இதை சொல்லிக்கொண்டு நாம் சின்ன ஒரு தியானம் அமைதியாக நாம் இருந்து ஜஸ்ட் இந்த மூச்சை மட்டும் கவனித்தால் போதும். அதாவது மூச்சு வருவது போவதும் பெரிய மந்திரங்கள்லாம் சொல்ல தெரியாத பரவாயில்லை. இந்த மூச்சு மட்டும் தொடர்ந்து வலது பக்கம் இடது பக்கம் மூச்சு கவனித்தால் போதும். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ரகசியமாக புத்தர் சொன்ன ஒரு தியானமாக ஆனாபானா என்ற தியானமாக நாம் படிக்கிறோம். கூகுள் இருக்கிறது, யூடியூப்ல இருக்கிறது. நீங்க எல்லாம் நெட்டிசன் இருக்கிறீர்கள், நீங்க எல்லாம் நிச்சயமாக கற்றுக்கொள்ளலாம். எனக்கு இப்போதான் கற்றுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. இந்த நேரத்துல வந்து அமெரிக்கால இருந்து என்னுடைய சகோதரர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிவேன். அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை ஜோதி மேடம் என்று பலரும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் வாழ்த்துகிறேன். என்னுடைய மகளும் அமெரிக்காவுக்கு ஆன்சைட் ஜனனின்னு அவங்க வந்து ட்ரை பண்றாங்க. அந்த இந்த மெட்டா டியூப் என்ற நிறுவனத்தில் பணிபுரிந்து அவருடைய கணவரும் இந்த நேரத்தில் இந்த இடத்துல ஒர்க் பண்றாங்க. அவங்க எல்லாம் வந்து நான்சி ஜாப்ல அமெரிக்கா போறதுக்கும் உங்களுடைய பிரார்த்தனையை ஏறெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அரியனுடைய ஹெல்த்துக்காக தொடர்ந்து பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து மீண்டும் உங்களுடைய பிரார்த்தனை தொடர வேண்டும் என்று பேரி இந்த நம்முடைய பயணம் இதுவும் ஒரு பயணம் தான், சங்கமம் என்பது ஒரு பயணம் தான் என்று கூறி இந்த பயணங்கள் முடிவதில்லை என்று கூறி அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் வந்தனத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி மில்டன் ராஜசேகர் சார். ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்கீங்க. எடுத்தது என்னவோ சங்கம், சங்கல்பம், சங்கமம் இந்த 3 வார்த்தைகளை வைத்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அருமையான நிறைய நிகழ்வுகளை கொண்டு வந்திருக்கீங்க. ராமாயணமாக இருக்கட்டும், சுவாமி விவேகானந்த சார் ஆகட்டும், நிறைய கருத்துக்கள் எல்லாம் ரொம்ப அருமையான ஆளுமைகளை கொண்டு இன்னைக்கு நிறைய கருத்துரைகள் வழங்கியிருக்கீங்க. ஸோ சின்முதிரை பயன்படுத்தி மூச்சு பயிற்சி எப்படி பண்ணணும் அதை கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ஓப்போ போனை பற்றியும் சொன்னீங்க. மணி ப்ரேயரு அது மாதிரிலாம் கூட பண்ணீங்கன்னா நம்ம என்ன நினச்சி ப்ரேயர் பண்ணுறோமோ அது நமக்கு கிடைக்குன்றத நீங்கள் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக அந்த ப்ரேயரை நாங்கள் டெய்லியுமே பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ப்ரேயரை இங்கே நினைவுபடுத்தியதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னைக்கு ஸ்பீச். ஸோ அந்த ஃபீட்பேக்கில் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்றைய பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் சுப நிகழ்ச்சி செய்யும் நம்முடைய அனைத்து உறவுகளுக்கும் வைகறை சங்கமத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு லோகநாதன் சாருக்கு பிறந்த நாள். ஸோ அவர்களுக்கும் வைகறை சங்கமத்தின் சார்பாக உங்களை பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கும் வைகறை சங்கமத்தின் சார்பாக ஒரு கூட்டு பிரார்த்தனையோட அடுத்து நம்ம ஃபீட்பேக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராமநாதன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுக்கலாம். சரிதா வருதா? ஓகே சார். ஓகே. அனைவருக்கும் நற்காலை வணக்கங்கள். இந்த இன்றைய சிறப்பு பேச்சாளர் மில்டன் ராஜசேகரனுடைய பேச்சுக்காக ஃபீட்பேக் கொடுப்பதற்காக நான் உடனே ஏன் சொன்னேன் என்றால், ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்கிறார். நேராக மறந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய 1-2 தான் பரவாயில்ல, ஒரு பெரிய ஒரு என்சைக்ளோபீடியால இருந்து ஒரு பக்கத்தை அவுத்து விட்ட மாதிரி ஏகப்பட்டது சொல்லியிருக்காரு. சங்கல்பம், சங்கம், சங்கமம்னு 3ஆ பிரிச்சு அந்த 3ஐ பற்றியும் சொல்லும் பொழுது உணர்வு, உறவு, உயிர்ப்பு என்று ஒரு 3ஆக பிரித்து அதை பற்றி ஒரு அழகா தன்னுடைய உதாரணங்களோட தனக்கே ஒருத்தான ஒரு தன்னுடைய ஸ்டைலோட ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அக்னிஹோத்ரி வைகையில செஞ்ச ஹோமம் அவங்கள காப்பாத்தினது. விவிலியம், ஜீசஸ் கிரைஸ்டுடைய மேற்கோள்கள், அப்புறம் விவேகானந்தருடைய சொன்ன மேற்கோள் அதையும் காட்டியிருக்காரு. ஆட்டோபயோகிராஃபிய யோகி எப்படி நம்ம சாதனையாளர்கள், அதாவது ஸ்டீவ் ஜாபையும் இப்போ ரஜினிகாந்த் போன்றவர்களையும் எப்படி மாற்றியது என்பதை பற்றியும் சொன்னாரு. அப்புறம் மெஸ்ஸி, பூஜா சிங் போன்றவர்கள்லாம் எப்படி விடியற்காலையில் செய்த பயிற்சிகளால் வாழ்க்கையில் முன்னேறினாலும் என்பதையும் அழகா சொன்னாரு. அப்புறம் அதையும் மாணிக்க வாசகன் விட்டு வைக்கல, தாவர சங்கமம் அப்படின்னு சொல்லி எப்படி அந்த பாட்டையே சொல்லி அந்த சிவபுராணத்தையே சொல்லி எப்படி அந்த சங்கமம் நமக்கு
ஒரு மனதில் மேல நல்ல எண்ணங்களை உண்டாக்குறதுன்னு சொன்னாரு. அதோட நதிகள் சங்கமம் வடக்கில் உள்ள அந்த கங்கை, யமுனை, சரஸ்வதி மட்டும் இல்லாம அங்க தெற்கே காவிரியோட உள்ள அமராவதி, பவானி போன்ற நதிகளுடைய சங்கமத்தையும் முக்கூடல் சொல்லுவோம் இல்லையா, அதையும் அழகா சொல்லி சங்கமத்துடைய முக்கியத்துவத்தை சொன்னாரு. சின்முத்திரை, அப்புறம் மூச்சு பேச்சு தியானம், புத்தர் சொன்னது, அது நம்ம கடைப்பிடிச்சா நமக்கு நிச்சயம் ஒரு மேலான நிலையை அடையலாங்கிறத பத்தி அதையும் சொல்லியிருக்காரு. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள். இது கொஞ்சம் நிதானமா திரும்பவும் அந்த ரெக்கார்டோட வெர்ஷனை கேட்டா நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். குறுகிய காலத்தில் ஏராளமான விஷயங்களை தெரிந்து கொண்டு நமக்கு பகிர்ந்து நமக்கு ஒரு நல்ல எண்ணங்களை நம் மனதில் விதைத்த மில்டன் ராஜசேகரன் அவர்களுக்கு மனப்பூர்வமான பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், நலமுடன். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் லோகநாதன் அவர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் அவருடைய ஆசிகளையும் வேண்டி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். ஸோ ஏவிஆர் சார் உடனே எங்க மந்திரபூர்வம் நோட்ஸ்ல எடுத்து வச்சுட்டு உடனே ஃபீட்பேக்ல கொடுத்துட்டாரு. ரொம்ப அருமையான விஷயங்கள், தெளிவா எல்லா பாயிண்ட்ஸுமே எடுத்துட்டாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து க்ளோசிங் வரல என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ முக்கியமான பகுதிகளை எடுத்து ரொம்ப அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காரு. நன்றி சார். தொடர்ந்து விவேக் ராஜா சார், நீங்க உங்களோட ஃபீட்பேக்கை கொடுக்கலாம். தேங்க்யூ சுமதி மேம், வண்டர்ஃபுல். ஸோ ஒரு நன்றி, 2 பதிவுகள், அதுதான் என்னோட இன்றைய ஃபீட்பேக். அதாவது முதல் பதிவு என்னன்னா, இன் எவ்ரி டே இன் எவ்ரி வே ஐ எம் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர் அண்ட் பெட்டர் அப்படின்ற வார்த்தை எல்லாருக்கும் உலக பொதுமறை மாதிரி, திருக்குறள் மாதிரி உலக பொதுமறை அது. ஸோ நேற்றைய விவேக் ராஜாக்கு இன்றைய விவேக் ராஜா, நேற்றைய மில்டன் சாருக்கு இன்றைய மில்டன் சார், இன்றைய மில்டன் சாருக்கு நாளை மில்டன் சார்ன்ற மாதிரி நம்மள பெட்டர்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான அந்த ஃபினிஷிங் கோட் ரொம்ப ஒண்டர்ஃபுல். அதை நான் பதிவு பண்ணணுன்றதுக்காக இப்போ நம்ம ராமநாதன் சார் சூப்பர் ரீகேப் கொடுத்துட்டாரு. நான் கேட்காத புரியாத சில பாயிண்ட்ஸ்லாம் கூட இப்போ புரிஞ்சிச்சு. அவருக்கு 2வது நன்றி சொல்லணும். ஸோ 2வது பதிவு என்னன்னா, 3 விரல் மந்திரம்னு அழகா ரொம்ப ஷார்ட்டா, அதாவது யோகா மூலமா யோகத்தையே ஈஸியா சொல்லிட்டாரு அப்படின்றதான் சொல்லணும். 3 விரல வச்சுட்டு மூச்சை கவனியா அப்படின்றது ஒரு பெஸ்ட் ஷார்ட்கட் இன் த வேர்ல்ட் ஃபார் அவர் ஹெல்த் அப்படின்ற மாதிரி பாக்குறேன். அதுதான் என்னோட 2வது பதிவு. அதுக்கு இதை விட இன்னும் நெருக்கிட்டு சொல்லணும்னா, ரமண மகரிஷி சொன்ன கோட்டுல நான் படிச்சேன்னா கேள்விப்பட்டேன்னா தெரியல. அதாவது பேச்சை குறை, மூச்சை கவனி. இதே மாதிரி இது ஒரு மந்திரம். அவர் ரமண மகரிஷியோட வார்த்தைகள். அதை மில்டன் சார் அவரோட ஸ்டைல்ல சூப்பரா 3 விரல் தான்ப்பா, மூச்சை மட்டும் கவனிப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ ஒரு சமகாலத்தைய ரமண மகரிஷியா நம்ம மில்டன் சாரை 2வது பதிவுல சொல்றேன். இந்த நன்றி யாருக்குன்னா, நம்ம வைகரி சங்கமத்துல எக்கச்சக்க மெசேஜ், தேங்க் நோட்டு, ப்ரொசீஜர், புரோட்டோகால், எவ்வளவு மெசேஜ் வருது. அது ஏதோ டைம் இருக்கும்போது பாக்குறோம். ஆனா மில்டன் சார் என்னோட பர்சனல் விண்டோவுக்கு அவரோட போஸ்ட் ஷேர் பண்ணிட்டு ஏதோ மெசேஜ்லாம் அனுப்பியிருந்தாரு இங்கிலீஷ்ல. அவர் டோஸ்ட் மாஸ்டர் லாங்குவேஜ்ல அனுப்புனதால எனக்கு சத்தியமா புரியல, ஃபோன் பண்ணி தான் கேட்கணும். ஆனா என்னை இன்வைட் பண்றாரு மட்டும் என்னோட தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால இந்த நன்றி மில்டன் சாருக்கு தான். அவரோட செஷன் பண்டில் ஆஃப் நாலேஜ் இருக்கும். அப்படிதான் சொல்லுவாங்க, ஹியூமன் பீயிங் இஸ் அ பண்டில் ஆஃப் வாண்ட், பட் லேர்னிங் பீப்புள் கிட்ட பண்டில் ஆஃப் நாலேஜ் அப்படின்னுவாங்க. அது முதல்வன் படத்துல என்ன சொல்லுவாருன்னா, என்ன சொல்றது, எக்ஸ்பீரியன்ஸ்டு ஓல்டு மேன், எனர்ஜெட்டிக் யங் மேன் சொல்லுவாரு முதல்வனா இருக்கிற அர்ஜுன். அது மாதிரி இஸ் எ எக்ஸ்பீரியன்ஸ்டு ஓல்டு மேன், பட் அ பண்டில் ஆஃப் நாலேஜ், பண்டில் ஆஃப் தாட்ஸ், பண்டில் ஆஃப் கோட்ஸ். அதனால மில்டன் ராஜசேகருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்றேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சேர்மன். சுமதி மேம், பாய். தேங்க்யூ சார். ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க. ஒரு கோட்டை எடுத்து அந்த கோட்டை வச்சு அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்க விவேக் ராஜா சாருக்கு ரொம்ப நன்றிகள். தொடர்ந்து பாத்தீங்கன்னா ரமேஷ் சார் ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், இன்னும் 2 பேர் ஃபீட்பேக் கொடுக்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ரமேஷ் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுக்கலாம். தேங்க்யூ சுமதி மேம் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னைக்கு லோகநாதன் சாருக்கு ஒரு அருமையான பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லுவோம். எனர்ஜெட்டிக் யங் மேன் இன் அவர் குரூப். ஸோ அடுத்த எனர்ஜெட்டிக் யங் மேன் இன் அவர் குரூப் மில்டன் சார். மில்டன் சார் பார்த்தோம்னாக்கா இன்னைக்கு அவர் திருவருட்பாவா இருக்கட்டும், பைபிளா இருக்கட்டும், திருவாசகமா இருக்கட்டும், சிவபுராணமா இருக்கட்டும், எல்லாமே படிச்சு தேர்ந்த ஒரு பர்சன். படிச்சுக்கிட்டே இருக்கணும் மனுஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் அப்படின்னா நம்ம மில்டன் சார் சொல்லலாம்.
ஸ்பீடுன்னா ரஜினியோட ஸ்பீடா இருக்கும் அவரோட ஸ்பீச் எல்லாம். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பீடெல்லாம் குறைச்சி விட்டுருக்குறோம். நிறைய இன்ஃபர்மேஷன், பண்டல் ஆஃப் இன்ஃபர்மேஷன். திருவேணி சங்கமம் பற்றி சொல்றதெல்லாம் வந்து நம்ம வட இந்தியாவில் கங்கை, யமுனை, சரஸ்வதி, அது மாதிரி தென்னிந்தியாவில் காவிரி, பவானி, அமராவதி, அதை பற்றிலாம் சொன்ன விஷயம். ஏஐ தொழில்நுட்பத்தில் தொழில்நுட்ப சங்கமம் தான் ஏஐ அப்படின்னா ரொம்ப அருமையான ஒரு விஷயம் இல்லையா? ஒரு கூகுள் பண்ணி ஒரு விஷயம் எடுப்போம். ஆனால் இந்த ஏஐங்கிறது பார்த்தோம்னாக்கா நமக்கு இன்னைக்கு சாட் ஜிபிடிலாம் இந்த கூகுளில் என்ன பண்ணிச்சோ எல்லா அறிவு சார்ந்த விஷயத்தெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஏஐ அப்படிங்கிறது கொடுத்ததெல்லாம் சுட்டி காமிச்சதெல்லாம் மிக அருமை. அது மாதிரி எதையுமே விட்டு வைக்கல. ராமாயணமா இருக்கட்டும், உணர்வு, உறவு, உயிர்ப்பு, அதை விளக்கினது வந்து மிக அருமை. சூப்பரான செஷன் ஐயா. மில்டன் சார் ராக் பண்றீங்க. நன்றி. தேங்க்யூ மேடம் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப அருமையான ஃபீட்பேக்கு. ஸோ அவர் ஏஐ அந்த செயற்கை நுண்ணறிவை வந்து எப்படி பயன்படுத்தினாங்க, அது சங்கமத்தோட ஒப்பிட்டு நம்ம ராஜசேகர் சார் சொல்லியிருந்தாலும் கூட, நம்ம ரமேஷ் ஐயா அவர்கள் வந்து நதியோட இணைச்சி அதை சங்கமமா எப்படி கொண்டு வந்திருக்காரு ராஜசேகர் சார். ரொம்ப அருமையான ஒரு ஃபீட்பேக்கை கொடுத்துருக்காரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து சேகனி மேம் உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்று பிறந்தநாள் காணும் லோகநாதன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மில்டன் சார் ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது செஷன். எவ்வளோ விஷயங்களை விரட்டி கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லி நாங்களாம் வந்து தேடணும் ஒவ்வொன்றையும் போய். அப்படிதான் இருந்தது. பவர் பாயிண்ட் ஸ்லைடு வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு. உங்களுடைய பேச்சு நளினம் வந்து ரொம்பவே மெருகேறி இருக்குன்னு தான் சொல்லணும். ரொம்ப கிளியரா, கிறிஸ்ப் அண்ட் கிளியரா சொன்னீங்க. பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன். தலைப்பை எடுத்து இவ்வளோ தூரம் ஆராய்ச்சி பண்ணி சொல்றது அது உங்களால மட்டும்தான் முடியும். கிரேட் சார். ஹாப்பி சார். தேங்க்யூ சார். மேம் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சேகனி மேம். ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க. நிறைய ஆராய்ச்சிகள் செஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏஐ வந்து சரியான முறையில் கையாண்டிருக்காரு. நிறைய தகவல்களை வந்து எடுத்திருக்காரு. அதை நீங்க ஒட்டி ஸ்லைடு பத்திலாம் சொன்னது ரொம்ப அருமையா இருந்துச்சு ஃபீட்பேக்ல. ரொம்ப நன்றி சேகனி மேம் உங்க ஃபீட்பேக்கு. தொடர்ந்து பிரிதிவராஜன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். தேங்க்யூ சுமதி மேம். ரொம்ப அருமையான செஷன் மில்டன் சார். சார் கண்டிப்பாக ஊரில் இல்லை அப்படிங்கிறது தெரியும். எங்கே அதர் ஸ்டேட்டில் எங்கே எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அதை பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு உத்வேகம். இந்த ஏஜில் நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணி போடுறது, ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஒரு ஏஜுக்கும் அந்த அப்டேஷனில் இருக்கக்கூடிய ஒரு கேப் அப்படிங்கிறது இருக்கும். அதை தாண்டி தான் மில்டன் சார் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது புரியுது. ரொம்ப அருமையான ப்ரெசன்டேஷன் சார். விவிலியத்திலிருந்து நிறைய விஷயங்கள் எடுத்து சொன்னது. ஏன்னா எனக்கு இது வரைக்கும் யாருமே அந்த ஏரியா டச் பண்ணவே இல்லை. வைகரை சங்கமம் அப்படிங்கிறதுக்கு ஆப்டான என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது எடுத்து சொன்னது. சுவாமி விவேகானந்தர் கோட் சொன்னது. அப்புறம் நமக்கு மாணிக்க வாசகரை பத்தி சொன்னது. ரொம்ப அருமை சார். சங்கல்பம், சங்கம், சங்கமம் அப்படிங்கிறத கோர்வைப்படுத்தி பேசினது ரொம்ப அருமை சார். இது வந்து ஒன்லி ஒரு செஷன் மட்டும் இல்லை, ஒரு யோகாவாகவும் முடிச்சது கடைசியில். மினிமம் இதையாவது பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொன்னது. நீங்க எல்லாருமே நெட்டிசன்கள் தான், கூகுள் பார்த்து கத்துக்கோங்க அப்படின்னு ரொம்ப சார்பா நீட்டா சொல்லிட்டு போனது. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப அருமையா இருந்தது சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிரிதிவராஜன் சார். ரொம்ப அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. நிறைய விஷயங்களை அவர் தேடி இருக்காருன்றத இந்த எல்லாருடைய ஃபீட்பேக்லையுமே தெரியுது. நம்ம பிரிதிவராஜன் சார் ஃபீட்பேக்ல கூட பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சார் எடுத்திருக்காருன்றத தெளிவா உங்களுக்கு புரிய வச்சிருக்காரு. இது போன்ற ஆளுமைகள்லாம் இன்னும் அவங்க வந்து தங்களை மெருகேற்றிக் கொள்வதற்காக தேடுதலை வந்து கண்டிப்பா அவங்க கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனாலும் கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் நம்மள மாதிரி யாரும் போய் தேடலையேன்ற வருத்தம் ஒரு பக்கம் இருக்கதான் செய்யுது. இருந்தாலும் கூட வருங்காலத்துல கண்டிப்பா போய் தேடுவாங்க. தேடும்போது நம்ம வைகரி சங்கமத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய செஷன்லாம் பார்க்கும்போதுதான் உங்களுக்கு புரியும். இப்படிப்பட்ட ஆளுமைகள்லாம் இந்த தளத்தில் பயணிச்சிருக்காங்க, நம்மளாம் எவ்வளவு மிஸ் பண்ணிருக்கோன்றதை அவங்க உணர்வாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ உங்களுடைய ஏற்புரை சார். ராஜசேகர் சார் உங்களுடைய ஏற்புரை கொடுக்கலாம். உங்களுக்கு நன்றி மேடம். உங்களுக்கு கோடான நன்றி மேடம். என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்து சொன்னவங்களுக்கு, சொல்ல போறவங்களுக்கு அனைவருக்கும் நன்றி மேடம். மில்டன் சாருக்கு கோடான நன்றி. தேங்க்யூ லோகநாதன் சார். ஏன்னா 5 பேர் ஆண்ட்ரைஸ் பண்ண சொல்லிட்டு 5 பேர் முடிஞ்சதெல்லாம் உங்களை கூப்பிட முடியல. உங்களுடைய வைகரி சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அனைவரும் தெரிவிச்சிருக்காங்க. உங்க ஃபீட்பேக் செஷன்லையும் போய் பார்த்துங்க. உங்களுடைய ஃபீட்பேக்ல உங்க பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருப்பாங்க. இப்போதைக்கு ஏற்புரை ராஜசேகர் சார் நீங்க வழங்கலாம். அனைவருக்கும்
என்னுடைய பணிவான வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த நேரத்தில் எனக்கு எனக்கு வந்து இப்போ வந்து எனக்கு பாட்டு கற்றுத்தர ஆசிரியரா யார் இருக்காருன்னா லோகநாதன் சார். அவங்களுக்கு ஆசிரியர் யாருன்னா முத்துலட்சுமி மேடம். அவங்களுக்கு ஆசிரியர் யாருன்னா கௌமுதி மேடம். ஸோ இப்படி ஒரு பாரம்பரியம், இசை பாரம்பரியம், ஊதாங்கோல் பாரம்பரியம் வந்துருது. நம்ம ஜானகி மேடம் அறிமுகப்படுத்துறது ஊதாங்கோல், பாரதி சார்லாம் அதில் வந்து ஆக்டிவா இருக்காங்க. ஸோ அடியன் வந்து இசையிலையும் சரள வரிசைன்னு சொல்லிட்டு கர்நாடிக்கெல்லாம் கத்துறாங்க முத்துலட்சுமி மேடம். அதை வந்து எனக்கு புரிய மாட்டேங்குது. அது போனார் உடைய வந்து லோகநாத் சார். ஸோ அவருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிபிடிக்கெல்லாம் உதவிய நம்முடைய சகோதரி முத்துலட்சுமி மேடம் எப்போதும் உடன்பெறுவா சகோதரியாக உதவி செய்து கொண்டிருக்கிறார். எல்லா விஷயத்திலையும் வந்து அவங்க வாலண்டியரா பங்கேற்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே போல வந்து இந்த பசங்கன்னு ஒரு படத்துல வந்து கை தட்டினாதான் வந்து நான் வந்து இன்ஸ்பயர் ஆவேன்னு சொல்லுவான். அந்த படத்துல அந்த கருத்து வரும். அந்த பையன் வந்து அவன் ஆல்மோஸ்ட் விழுந்த நிலையில் இருப்பான். அப்போ வந்து எப்படி அவளை போய் கொண்டிருந்தா சும்மா இல்லை கை தட்டுங்க. அதை செய்து கொண்டிருக்கோம். மலேசியாவில் செய்து கொண்டிருந்த யானகி மேடத்துக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக். அதாவது நம்ம எங்க போனாலும் நமக்கு வந்து அரங்கேற்ற ஒரு டீமோட போகணும், டீமோட வரணும் அப்படின்ற மாதிரி அந்த அப்படி ஒரு டீம் வைகரி சங்கம் உருவாக்கி இருக்கிறது என்பதும் அந்த டீம் வந்து மிக பொறுப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற சுமதி மேடத்தை வந்து என்னுடைய பேச்சு கேட்கணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருக்கேன். அவங்க வந்து ஐ திங்க் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து கேட்கறாங்கன்னு தோணுது எனக்கு தெரிஞ்சு. அதாவது அவங்க கோஆர்டினேட் பண்ணி கேட்கறது ஃபர்ஸ்ட் டைம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பேச்சு அவங்க எப்படி கேட்க வைக்கிறது, அவங்க ஃபோன் பண்ணி அனுப்பலாமா அப்படிலாம் கேட்க முயற்சி இருந்தேன். அவங்க கேட்டது வந்து இன்னைக்கு அவங்க நடத்துறது மிக ரொம்ப சந்தோஷம். சுமதி மேடம் பேர்லயே மதி இருக்கு. அவங்க வைகரி சங்கத்துக்கு பெரிய வெகுமதி என்று வாழ்த்துக்கிறோம். அதே நேரத்துல வந்து இந்த பங்கேற்ற ராமநாத் சார் வந்து என்ன சொல்றது, ஒரு மகத்தான மேடம் சொன்ன போல ஒரு லெஜெண்ட். பிருத்திவிராஜ் சார் வந்து உத்தரகோசமங்கை இந்த திருவாசகம் அந்த இடத்துலயே அவர் வந்து அதோட தொடர்புடையவர். ஸோ இப்படி வந்து விவேக் ராஜா சார் வந்து அனிம இயக்கம் பறக்கிறாங்க அவங்க எல்லாம். ஸோ வந்து எனக்கு நடக்கிறதே கொஞ்சம் இதுவா இருக்கு. ஸோ அந்த நேரத்துல வந்து பறக்கின்ற பலரோடு சேர்ந்து அப்துல் கலாம் சொல்வது போல நானும் பறக்க முயற்சிக்கிறேன். உங்க அனைவருடைய வாழ்த்துக்களையும் மீண்டும் எனக்கும் மகளுக்கும் குடும்பத்துக்கும் கூறுகிறேன். வாழ்த்தி அனைவருக்கும் வாழ்த்து கூறி மீண்டும் எனக்கும் பாட்டு கட்டுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற லோகநாதன், முத்துலட்சுமி இவர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் மேடம். இவங்க வேதாத்திரி முயற்சிக்கு வந்து கோமதி மேடம் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இந்த காலையில் எழுந்த உடனே என்ன செய்யலாம், வைகரை கொஞ்சம் சீக்கிரம் எழுதுகிறேன் வச்சுங்களேன், ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் தீப பேச்சு, ஒரு விளக்கை ஏற்றுவோம், அதை வந்து ஒரு ஊதியத்தை ஏற்றுவோம், அதை பாருங்கப்பா அப்படின்றாங்க. அதே மாதிரி விவேகராசன் மூச்சை கவனிப்பான். வேற ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எதுவுமே செய்ய ஜஸ்ட் மூச்சை கவனி, கையை வந்து சிந்து வச்சுக்க போதும், இவ்வளவுதான். இது 2ம் செஞ்சா கூட போதுன்றாங்க. இது இந்த அளவில் நம்ம வந்து செய்யலாம். கண்ணாடி தவணை ஒன்று இருக்கு, அதுவும் செய்யலாம்னு சொல்லி இதெல்லாம் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. நன்றியை கூறி என்னுடைய ஏற்புரி சொல்லி நிறைவேறுகிறேன். எவ்ரிடே எவ்ரிவே we are getting better and better என்பதுதான் சங்கம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி வணக்கம். நன்றி சார். ரொம்ப அருமையான பேச்சோடு அருமையான ஏற்புரையை வழங்கியிருக்கிற உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ வைகரை சங்கமம் என்பது சங்கமம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்போ இதுல சங்கமிக்கக்கூடிய நிறைய நபர்கள் உள்ள வரணும். ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் சேர்க்கணும்னா நிறைய நண்பர்கள் உள்ள வரும்போது இன்னும் அருமையா இருக்கும். கண்டிப்பாக நாளைக்கு எல்லாரும் ஒரு நபரையாவது உள்ள கூட இணையுங்க. ஏற்கனவே வந்துட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா புதிய நபர்களும் உள்ள வரணும்ல, இப்ப அவங்களுக்கும் இந்த சங்கமத்தை பத்தி புரியணும்ல, அதுக்காக தான். ஸோ நாளைக்கு பெரிய செஷன் தங்கம் சாயராம் அவர்கள் ரொம்ப அருமையான ஒரு செஷனை கொடுப்பாங்க. ஸோ அவங்களோட செஷனை வந்து நாளைக்கு நம்ம கண்டிப்பாக காண்பதற்கு ரெடியா இருக்கலாம். நல்லதொரு நிகழ்வில் பங்கேற்று உங்களுடைய பங்களிப்பை கொடுத்து ஃபீட்பேக்கை வழங்கி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செயல்படுவதற்கு காரணமாக இருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி எம் சுமதி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ டு ஆல்.